Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க நிஷாராஸ் டைரி. நம்ம சமையல் அறையில ரொம்பவே ஸ்பெஷலான பிரியாணி brinjal கிரேவி எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்க இந்த கத்திரிக்காய் பச்சடியை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி பச்சடிக்கு ரொம்பவே தேவை. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்மளோட கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். அப்போ இது வதக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், உள்ளேயும் நல்லாவே குக் ஆகிடும். கத்திரிக்காய் பச்சடி பண்ணும்போது எண்ணெயில் கத்திரிக்காவை வதக்கி எடுத்துகிட்டு பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு முழு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். சீக்கிரமாக குக் ஆகணுன்றதுக்காக நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்காக 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நாம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காவை இப்போ இது கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட கத்திரிக்காயோட உள்ளெல்லாம் இதோட ஜூஸ் அப்படியே நல்லா இறங்கும். இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது புளி கரைசலோட நல்லா குக் ஆகணும். நமக்கு தண்ணி தேவைன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் பச்சடி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் நான் இதை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சுவாரஸ்யமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்போவுமே நம்ம ஃபுட்டை யாருக்காவது டெடிகேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம டெடிகேஷன் டு செலிப்ரிட்டி. யாருன்னா நேற்று வரைக்கும் நமக்கு யாருன்னே தெரியாதவங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இன்னைக்கு ஹிமா தாஸ் அப்புறம் பிடி உஷா இவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தனலக்ஷ்மி. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து பல சோதனைகள்லேருந்து சாதனை படைச்ச இந்த பெண்ணுக்கு நம்மளோட டிஷ்ஷை டெடிகேட் பண்ணுறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.